சாணான். இது உடலுக்கான பெயர் அல்ல, உயிருக்கான பெயர். வல்ல சிவன் கொடுத்த பெயர் சாணான். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா, அகிலத்திரட்டு அம்மானையில நம்ம நிறைய விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நாராயணர் தான் வைகுண்டம்னு. இப்ப நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. அதுல இப்ப குறிப்பா 2 கமெண்ட்ஸ்ல நாராயணர் தான் வைகுண்டம்னு சொல்றாங்க. அதை பற்றி அதுல உள்ள ஒரு சில கருத்துக்கள் நீங்க சொல்லுங்க ஐயா. ஐயா, நம்ம பதிவு போட்டிருந்தோம், சாமி தோப்பு திருத்தப்பட்டதுன்னு. ஆமா ஆமா, நம்ம போட்டிருந்தோம். முதல்ல குற்றச்சாட்டு சொல்றோம். குற்றச்சாட்டுன்னா சாமானியப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு இல்லையா, இது ஒரு பாரம்பரியமாட்டு மிக்க ஒரு நம்பிக்கையை நம்ம நின்னுகிட்டு இது அப்படி இல்லைன்னு சொல்றது, பிரகடனப்படுத்துறோம். ஏதோ ஒரு மூலையில இருந்து சொல்றது இல்ல, எல்லா இடத்துக்கும் தெரியும்படியாட்டு நம்ம இதை என்ன செய்யறோம், பிரகடனப்படுத்துறோம். இப்படி ஒரு குற்றச்சாட்டு நம்ம சொல்றோம். இல்ல ஐயா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா 7 லோக தேவர்களுடைய ஒரு ஆகம பொக்கிஷம் இது. கண்டிப்பா. இப்போ நம்முடைய குற்றச்சாட்டு என்னன்னாகி, சொல்லுங்க ஐயா, கிட்டத்தட்ட ஒரு 192 வருஷ ஒரு நம்பிக்கையை நம்ம ஒரு அசைக்கிறோம். 192 பல தலைமுறைகளா வந்த அந்த ஆழமான நம்ம சொல்றோம் என்ன சொல்றோம்னா, அதுல திருத்தப்பட்டிருக்குங்கிறது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. ஆகமத்தை திருத்துறது என்ன, கடவுளை நம்ம சின்றது மாதிரி நம்முடைய குற்றச்சாட்டு அதுக்கு. அப்போ அதுக்கு 2 பேரு திருத்தப்படவில்லை, இதுதான் உண்மைன்னு சொல்லிக்கிட்டு சம்பூர்ணம் தான் வைகுண்டம்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, அவங்க பதிவை பண்ணாங்க. ஒருத்தர் திரு பால ஜனாதிபதி அவர்கள், 2வது கோபால ஆனந்தா அவர் இல்ல, 2வது யாருனாக்கி நம்ம 30 வருஷமா ஏடு வாசிக்கின்ற அசோக் குமார் என்ற 30 வருஷம் இவங்க தன்னுடைய பதிவை சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்கன்னாக்கி, ஏடு இதுதான் சொல்லியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பால ஜனாதிபதி அவர்கள் இந்த அவதார பகுதியை சுட்டி காட்டி இது சம்பூர்ணம் தான் வைகுண்டம் என்று சொல்லியிருக்காங்க. அவருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அந்த ஏட்டில் இருக்கிறதை அவர் தெளிவுபடுத்தி சொன்னது. ஐயா, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. நான் நிறைய பேர்ட்ட கேட்பேன், ஐயா ஏட்டுல இப்படித்தானே இருக்குன்னு கேட்டா, ஆமா இப்படிதான் இருக்குது, சம்பூர்ணம் தான் வைகுண்டம், என்ன செய்ய தெரியல, உண்மையை சொல்லுவாங்க. ஆனா சிலர் அதுல நாராயணரே வைகுண்டர்னு நிரூபிப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாமே மிகவும் ஆபத்தானவர்கள். ரெக்கார்ட்ல இதுதான் இருக்குதுன்னு அந்த பால ஜனாதிபதி ஐயா அவர்கள் தெளிவுபடுத்தி பாராட்டுக்குரியது. அதை நம்ம நிச்சயமா பாராட்டு. இவரு விவேகானந்தன் ஐயாவும் சொல்லிட்டார், சம்பூரணம் தான் வைகுண்டம். அது அவர் நூல்ல முன்னமே ப்ரூவ் பண்ணிருக்கு. ஆனா இந்த நூல்ல அவதார பகுதிக்குள்ள இவங்க எப்படி சிக்கி சொல்லுவாங்க தெரியுமா, இல்லையா இதுல இப்ப காட்டணும் இல்லையா. இப்போ ஒரு IASF ஒரு அமைப்புக்காரங்க ஆளுநர்கிட்ட கொண்டு என்னது கொடுத்தாங்க, ஒரு புக்கை கொண்டு கொடுத்தாங்க. ஆமா, மகாவிஷ்ணுவே வைகுண்டர்னி. மகாவிஷ்ணு அது அற்புதமாக நம்ம நெருக்கி கொண்டு அவதார பகுதிக்குள்ள கேட்கணும். அந்த அமைப்புல இருந்து ஏதாவது ஒரு இதுதான் இந்த வார்த்தை இதுதான் சொல்லணும் இல்லையா. அதான் அந்த ரெக்கார்ட்ல நம்ம காட்டி கொடுக்கணும். ஐயா, ரெக்கார்டு ஒன்லி ஸ்பீக்கிங் ஐயா, அதை தவிர்த்து பாராயணம் பேசாது. இப்போ உங்ககிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு ஐயா, அந்த ப்ராப்பர்ட்டியில மைய பகுதியில என்ன இருக்கு, நீங்க நினைக்கிறீங்க இது என்னுடைய தாத்தாக்க பேர்ல இந்த சொத்து இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க. நீங்க படிச்சு பாக்குறீங்க, மைய பகுதியில உங்க தாத்தாக்க பேரே இல்ல. அப்ப முடிஞ்சு போச்சு, நம்ம அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. உங்க தாத்தாக்க பேர் இல்லைன்னா அந்த ப்ராப்பர்ட்டி செல்லுமா ஐயா? அது யாருக்க பேர்ல இருக்கோ அவங்களுக்கு தான் சொல்லணும், நம்ம பேர்ல. அதுதான் இங்கேயும். ஓ, அதான் நீங்க எவ்வளவு சொல்லிடலாம், அது வரல. ரெக்கார்டு என்ன சொல்லுது, யதார்த்தமா இருக்கக்கூடிய ஆவணம் ரெக்கார்ட்ல என்ன இருக்கு, அதுதான் முக்கியம். அதான் இப்போ இது வரைக்கும் பாராயணம் சொல்லியிருப்பாங்க, நாராயணரே வைகுண்டர்னு சொல்லிலாம் சொல்லியிருப்பாங்க. அவங்க அந்த நாராயணரே வைகுண்டர்னு சொல்லிட்டு ஒரு நேரம் கூழ் குடிச்சிருப்பாங்க இல்லையா, ஒரு நேரம் அன்னம் சாப்பிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த காசை வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க வரணும் இல்லையா, அந்த காட்டிதாரணி வரணும் இல்லையா, அந்த அவதார பகுதியில் அதை காட்டி தரணும் இல்லையா உலக மக்களுக்கு நன்மை. எப்படி, அதாவது ஒரு அன்பர் அவருக்கு யூடியூப்ல போட்டிருந்தாரு, கோபால் ஆனந்த ஐயானி. ரொம்ப சின்ன வயசு, நல்ல குரல் வளம் எல்லாமே இருக்குது, ஏடு வாசிப்பாரு, பொருள் சொல்லுவாரு. அவர் எப்படி சொன்னார்னாக்கி, நடுத்தீர்ப்பு கேட்கக்கூடிய நேரத்துல நீ இப்படி எல்லாம் விவாதத்துக்கு போனேன்னு சொல்லிட்டு ஐயா உங்களை அரவணைக்க மாட்டாருன்னு சொன்னார்.
இப்ப நம்ம அதுக்கு சில பதில்களை சொல்லணும். ஏன்னாக்கி ஏன்னா அது முக்கியமானது ஐயா. நம்ம ஏன்னா- ஆகமத்தை முன்னிறுத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நல்லா தெரிஞ்சுடுங்க ஐயா. ம். அவரு நாரணரே வைகுண்டர்னு சொல்லி என்ன குடிக்காரு? கூழு குடிக்காரு. நம்ம எல்லாரும் குடிக்காருல ஐயா. இப்ப நாரணர் வைகுண்டர் இல்லைன்னு ஒரு விவாதம் வரும்போது அவர் குதிச்சு நிக்கணுமா வேண்டாமா? நாராயணர் தான் வைகுண்டன்னு எழுப்பி வரணும் களத்துல. வரணும் இல்லையா? இல்லது மக்களுக்கு நல்லா தெளிவுபடுத்தணும். தெரிஞ்சு. ஆமா, இப்போ நல்ல சீனை சொல்றேன். சொல்லு. இப்போ வைகுண்டர் அடி வாங்கியாச்சு பூலோகத்துல. ஆமா. ஆடை இல்லாம அடி வாங்குறாரு. அதுக்கப்புறம் வைகுண்ட லோகம் போறாரு. மேல யாரு ரிசீவ் பண்றா? மகாவிஷ்ணு ரிசீவ் பண்றாரு. அவரு என்ன சொல்றாரு தெரியுமா? ஆடையும் பொன்னும் காசும் தந்த சத்தியம், ஆடையும் பொன்னும் காசு தந்த மக்கள் என் கதி சேரணும், என்னிடம் சேரதுக்கு அருள் புரியணும்னு தான் முதல்ல சொல்றாரு. முதல் வார்த்தை அது. நெஞ்சை உருக்குகின்றது, உயிரை. நல்லா தெரிஞ்சிடுங்க. ஏதோ கடந்து போறது இல்ல. உண்மையாக திருவிதாங்கூர் அரசே வரும்போது ஆளுக்கு ஒரு கை பாப்புன்னு தாறு பாய்ச்சினாம் இல்லையா? அந்த உணர்வு தான் முக்கியம். ஏதோ யாரோ சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் சொல்லும் போது நீ இந்த நாரணரே வைகுண்டர்னு சொல்லி ஏடு வாசிச்சு கூடு குடிச்சுக்கிட்டு அதை புறக்கணிச்சு தள்ளிட்டு போனா அதுல என்னையா அர்த்தம் இருக்கு? நீ என்னோட கதை சொல்றேன், சொல்லுங்க. அதே மாதிரி இந்த கர்ணனுக்கு மோட்சம் கொடுக்க போவாங்க. ஆமா, கர்ணன். அப்போ வியாசர் முனிவர் கேட்பாரு, பாவியோடு கூடி படை செய்த கர்ணனின் ஆவிக்கு மோட்சம் கொடுப்பது ஏன்? இதான் கேள்வி. அதாவது அற்புதமான படுபாவியான துரியோதனன் கூட சேர்ந்து யாரு போர் செய்யறா? கர்ணன் போர் செய்யறான். செய்யும் போது அவனுடைய உயிருக்கு நீங்க ஏன் மோட்சம் கொடுக்குறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்பான். மிக மிக அற்புதமான கேள்வி. அப்ப அவர் சொல்லுவாரு, பிளாஷ்பேக் சொல்லுவாரு, முன் யுகத்துல இவன் வாலியாக இருந்தான். ஆமா. அவனை முன்னின்று யாரும் என்ன செய்ய முடியாது, வெல்ல முடியாது. அவர் முன்னின்று போர் செய்தா அவங்க வலிமை பாதி அங்க போயிடும். இவர் மறைஞ்சிருந்து தாக்குறாரு ராமான்னு. அப்ப அவன் கிடக்கும் போது ராமர் போய் என்ன செய்யறாரு? அவனை தாங்குறாரு. அப்ப ஒரு வார்த்தை என்ன சொல்லுவான் தெரியுமா? நான் முன்பு அந்த அமுது கடையும் போது நான் தேவர்கள் பக்கம் இருந்து இழுத்தேன். அவனுடைய வாதங்கள் அதான். தேவர் நல்லா கவனிச்சிடுங்க. நான் அமுது கடையும் போது தேவர்கள் பக்கம் இருந்து இழுத்தேன். இங்க நீங்க ஒதுங்கி போ சொல்ல, நீ செய்யணும். தேவர்கள் ஆனந்தையா செய்யணும். நல்லா கேட்டுடுங்க. அமுது கடையும் போது என்னது? தேவர்கள் பக்கம் இருந்திருந்தேன். உமது அன்பு என் மீது பட்டதினால் எனக்கு மோட்சம் தர வேண்டும். என்ன ஒருக்குன வாசகம் அதையா, நான் அதை பார்த்து ஸ்டக்காய் நின்றுவேன். உமது அம்பு என் மீது பட்டதினால் எனக்கு மோட்சம் தர வேண்டும். அப்போ நான் சொன்னேன், உனக்கு இன்றொரு பிறவி தந்து அதன் கழிந்து நான் உனக்கு என்ன செய்வேன்? மோட்சம் கொடுப்பேன்னு நான் வாக்குறுதி கொடுத்தேன். எனவேதான் அவனை கர்ணனாக நான் பிறவி செய்து இப்பொழுது நான் அவனுக்கு மோட்சம் கொடுக்கிறேன் என்று சொன்னேன். எனவே ஐயா, நீங்க ஏதோ சாப்பிட்டோம் படுத்தோம் உறங்கணும்னு இல்லை. நீங்க நாரணர் வைகுண்டர் நீ நம்புறீங்கன்னாக்கி அந்த இடத்துல காட்டி தரணும், தெளிவுபடுத்தி மக்களுக்கு அட்ரஸ் கொடுக்கணும். ஐயா, விலாசம் இன்னைக்கு வைகுண்டருக்கு நாரணர் வைகுண்டருங்கிறதுக்கு இல்ல, விலாசம் இல்ல. நீங்க எந்த நெட்ல எடுத்து பாருங்க, வெயிலால் மடக்குடியால் சம்பூர்ண தேவன் அவன் முத்துக்குட்டி, இந்த அட்ரஸ் தான் இருக்கு. நாரணர் வைகுண்டருக்கு எங்கேயா அட்ரஸ் இருக்கு சொல்லுங்க? எங்கேயா இருக்கு? ஒரு அட்ரஸ் கிடையாது. இந்த நிறைய பேர்ட்ட கேட்டு கிடையவே கிடையாது. அட்ரஸே இல்ல, விலாசமே இல்ல. விலாசம் இல்லாத தகுப்பனுக்கு ஒரு விலாசம் கொடுக்கும் போது நீங்க எல்லாம் உறங்கிட்டு இருந்த என்னையா பிரயோஜனம்? அதாவதுங்க, நம்ம இதுல ஜிஎன் சிவச்சந்திரன் வரணும் ஐயா. அவர் கூழ் குடிக்கிறது எதுலையா குடிக்காரு? நாராயணா நாராயணான்னு சொல்லி கூழ் குடிக்காரு இல்லையா? ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும்போது சொல்லணும் இல்லையா? இப்படி ஒளிச்சு இருந்துட்டா எப்படியா? அந்த நாராயணர் குலங்கள் எப்படி அவருடைய விலாசத்தை காணிக்கணும் இல்லையா? அவருக்கு சொந்த பதி இருக்குது. சொந்த பதியில அரசம்பதி இருக்கு, அதுல வாசிக்கிறாரு. நம்ம அந்த வீடியோல பார்ப்போம், சாமி தோப்பையிட்ட வச்சு வாசிக்கிறாரு. வாசிக்கும் போது அந்த இடத்துல காட்டி தரணும் இல்லையா? விளக்கமாக இன்னும் இருக்கு, நாராயணன் தான் வைகுண்டம். விளக்கம்னா அவதார பகுதியில காட்டி தரணும் இல்லையா? இப்ப விலாசம் எங்கய்யா? அவதார பகுதியில விலாசம் தேடுறோம். இது நீங்க ஒட்டுமொத்த அந்த ஐயாவளி மக்களுக்கு வைக்கக்கூடிய கேள்விகள். கண்டிப்பா. அதாவது இவர்கள்லாம் பிரபலமானனாலே குழந்தை நம்ம கூடுறோம். ஆனா ஏடு வாசிப்புக்காரங்களாகட்டு, பாராயணம் சொல்லக்கூடிய ஆட்களாகட்டு, நாம விடுறாங்க. எல்லாருக்கும் இது பொறுப்பு உண்டுயா. நாம விட்டு ஐயா சிவசிவா அரகரா என்று சொல்லி அத்தனை பேரும் இது கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும். அது விலாசம் இல்ல. இப்போ இது இந்த கேள்வி நீங்க கேட்டது இல்ல ஐயா, ஐயா வைகுண்டரே கேட்டது மாதிரி. நிச்சயமா நிச்சயமா. ஒரு 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 விலாசங்கிறது எங்க இருக்கு? நீங்க ஏடு வாசிக்கிறீங்க, கூழ் குடிக்கிறீங்க, சிவசிவான்னு சொல்லி கூழ் குடிக்கிறீங்க, எல்லாம் செய்றீங்க. அட்ரஸ் அந்த யுக தர்மத்தினுடைய முக்கியமான பொக்கிஷமே அந்த பொக்கிஷம் தான் அகில திரட்டம்மானை. அதை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு ஐயாவளி மக்களுக்கும் உண்டு.
விலாசம் இல்ல இல்லையா? இப்போ ரெண்டு பேரும் வந்து ஜென்டலா சொல்லிட்டாங்க, ஐயா ஏட்டல இதான் இருக்கு, சம்பூர்ணம் தான் வைகுண்டம். அப்ப நாராயணர் வைகுண்டருக்கு சொல்லணும் இல்லையா? அதுக்கு எல்லாரும் வரணும் இல்லையா? கரை சேர்த்துட்டு வரணும் இல்லையா? காட்டி தரணும் இல்லையா? நான் குற்றச்சாட்டு ஐயா, பகிங்கிற குற்றச்சாட்டுங்கிறது லேஸ்பட்ட விஷயமா? பகிரங்க, அதாவது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆகம குற்றச்சாட்டு. அதனால வந்து சொல்லணும், ஒன்ல இருக்குன்னு சொல்லணும், இல்ல இல்லன்னு சொல்லணும். இனி வரக்கூடிய தலைமுறைகளை வந்து நாராயணர் வைகுண்டம்னு சொல்லி ஏமாத்த கூடாது. இந்த புக்கை படிச்சு அவன் ஏமாந்து பின்ன கீழே இல்லையா? அதாவது நூல் இப்படி இருக்குன்னு அதை ஒத்துக்கிடணும் இல்லையா? உண்மையை ஒத்துக்கணும் ஐயா. அடுத்தது திருந்ததுக்கு வழியா பாருங்க. அடுத்தது உங்ககிட்ட அந்த ப்ராப்பர்ட்டி வந்து இல்ல, ஒரு வச்சுக்கிடும், நீங்க அடுத்தது வந்து அந்த ப்ராப்பர்ட்டி கேப்சர் பண்ண என்ன செய்வீங்க? அடுத்தது கோர்ட்டுக்கு தான் போகணும். நீங்க சர்ச் பண்ணுவீங்க, தேடுவோம். நீங்க வந்து என்ன செய்வீங்க? தேடுவீங்க, ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு போவீங்க. இத்தனாம் தேதி பதிப்பப்பட்டது, இதுக்கு முன்னுக்கு இப்ப யாருக்கு பேர்ல இருக்கு, வில்லங்க யாருக்கு பேர்ல இருக்கு, எல்லாம் தேடுவீங்க இல்லையா? முழுமையா தேடுவீங்க இல்லையா? நிச்சயமா தேடி, வில்லங்க யாரு இருக்கு, யார்கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்கு, எல்லாம் தேடுவீங்க இல்லையா? ஒரு வேளை உங்க சித்தப்பாக்காரர்கிட்ட அதே ப்ராப்பர்ட்டி, உங்களுக்கு சேர வேண்டிய ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் இருந்தா நீங்க என்னையா செய்வீங்க? வக்கீல அணுகி அந்த முதல்ல அவர்கிட்ட போய் கேப்பீங்களா? எப்படி கேப்பீங்களா? ஏமாத்தி வாங்குறியா? ஏதோ கேட்கணும் இல்லையா? அப்போ நாராயணரே வைகுண்டர்னு இருக்க ஏட தேடணுமா வேண்டாமா ஐயா? நிச்சயமா ஒவ்வொரு ஐயாவளி மக்களும் தேடணும். தேடினாதான் அதுக்கான ஒரு கண்டிப்பா நேரான வழியில போயிட்டு இருக்கணும் அர்த்தம். ஆமா, இல்லது எவனோ காட்டிய கூட்டுல போய் சாட முடியாது. தாத்தான்னு சொல்லி அதை கும்பிட்டு இருந்தேன்னா இப்போ உனக்கு பாடம் தலைமுறை எப்படி ஆகி போச்சுன்னா நல்லா தெரிஞ்சுடுங்க ஐயா. அட்ரஸ் நீங்க நெட்டை ஓபன் பண்ணி பாருங்க, வைகுண்டர்னு யாருன்னு பார்த்தா எப்படி இருக்கும்? முத்துக்குட்டி வைகுண்டர்னு இருக்கும். உங்க விலாசம் நீங்க கும்பிடக்கூடிய சாமிக்கு அட்ரஸ் எப்படி இருக்கும்? முத்துக்குட்டி வைகுண்டர். இப்போ நீங்க வந்து ஆதார் கார்டு வச்சிருக்கீங்க ஐயா, நீங்க வந்து எல்லாமே வச்சிருக்க, உங்க அப்பாவுக்கு பேரலாட்டு பக்கத்து வீட்டுக்காரன் பேர் போட்டா நீங்க என்ன செய்வீங்க? தலை சுத்தி அப்படி கீழே விடுவோம், இல்ல அடிச்சு விரட்டி விட்டுறோம். போய் மாத்துவீங்க இல்லையா? உடனே அந்த விலாசத்தை மாத்தணும் இல்லையா? நிச்சயமா மாத்தினாதான் நம்ம. அதுதான் நான் சொல்றேன், நீ வந்து விலாசத்தை மாத்துவோம், அப்பனுடைய விலாசத்தை மாத்து, அதுதான் முதல் கடமை ஐயா. செல்வம், பணம், புகழ் எல்லா ஐயாவளி மக்களுக்கும் ஐயா எல்லாம் கொடுத்திருக்காரு. ஆனா அந்த பேர் மாற்றதை வந்து இனி அவரையா தனக்குத்தானே விளக்கு வைப்பாரு. நம்மெல்லாம் வைக்கணும், நம்மெல்லாம் மாத்தணும், நம்ம மாத்தி நம்ம வரலாறு நம்ம உலகறிய செய்யணும். அதான் நம்ம செய்யணும், நம்ம தான் செய்யணும் ஐயா. அதுதான் பிரச்சனை. அதுக்கு முன் நின்று வாங்க வரணும். இப்போ யாரெல்லாம் வந்துட்டு சிவசிவா அரகணி அன்னம் குடிச்சியலோ எல்லாரும் வந்து சொல்லணும். ஜிஎன் சிவச்சந்திரன் அவர்களாகட்டும், ஜெயராம லட்சுமி ஆகட்டும், ஐயா இளைய பெருமாள் அவர்களாகட்டும், இந்த ஆனந்த ஐயா ஆகட்டும், IASF நிறுவனத்தினர் எல்லாருமே வந்து சொல்லணும், இந்த பகுதியில இதுல இருக்குது. இப்ப உங்களுக்கு என்னன்னு எனக்கு நேர்ல நீங்க சொல்லலாம், என் முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லலாம், தப்பே இல்லை. ஆனா நீங்க சொல்லணும், சொல்லாம போக கூடாது. ஆமா, அது நிச்சயமாக அவங்க தார்மீக பொறுப்பு. இந்த அடுத்த தலைமுறையினர் வந்துட்டு ஏமாறக்கூடாது என்பதுதான் நம்மளுடைய விருப்பம். அதாவது உலக மக்கள் இந்த ஒரு செய்தியை பார்த்துட்டு அவங்க மக்களை வந்து கீழான நிலை கொண்டு போயிடக்கூடாது. அதாவது உண்மை என்ன இருக்கு அப்படின்னு வெளிப்படுத்துங்க. இரண்டாம் கட்டம் அதை தேடுங்கள், உண்மை எங்க இருக்குன்னு அறியணும். அடுத்தது நம்ம எது சரியோ அதை உலக அறிய செய்வோம். எல்லா இடத்திலும் பேசுவோம் நாராயணன் தான் வைகுண்டம்னு. நாடார் குலங்களுக்கு வரலாற சொல்லி கொடுத்து நம்ம புகழ வெளி உலகத்துக்கு மட்டும் இல்லை, அகில உலகத்துக்கு நம்ம கொண்டு சேர்க்கணும். அதுதான் நம்ம கடமை. அது ஒவ்வொரு ஐயாவளிக்காரனுடைய கடமை. அதை தான் நான் சொல்ல வரேன். ஒரு பதிவை சொன்ன அவர் இல்ல, சார்ந்து ஒரு விளக்கு வச்சவருக்கு கடமை சமூகத்துல அனைவருக்கும் சொல்லிக் கொடுக்க வேணும். ஏன்னா அவன் ஐயாவோட முக்கியமான பொறுப்பு என்னது? யுக தர்மம் எது? அகிலத்திரட்டு ஆகமத்தை முறையாக மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதற்கு நம்ம முடிஞ்ச நம்ம உயிர் உள்ள அதாவது எங்க இது சொல்லுவாங்க, என் உடம்புல கடைசி சொண்டு ரத்தம் இருக்கிறது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில அதை ஒண்ணு செய்துட்டு தான் நம்ம வாழ்க்கை நிறைவடை. இல்லைன்னா நம்ம வைகுண்டபதி, அதாவது தர்மபதி, வைகுண்ட மாமுனியுடைய அந்த தர்மபதி, அதாவது 7 லோகம் தேவர்களும் வாழுகின்ற அந்த பதிக்கு நம்ம போகணும். அது 7 லோக தேவர்களாகிய நம்முடைய கடமை, அதை உலகத்துக்கு அறிவிச்சே ஆகணும். பூலோகம் உள்ளளவு பொய்யருகி மெய்வாழ என்ற வாசகத்துக்கு ஏற்ப இனிமேல் பொய் அருகி மெய்வாழும் நமக்கு உறுதுணையாக ஐயா நாராயணரும் அம்மை உமைவளும் நமக்கு அருள் புரிவார்கள். இதை மெய்யென்று நம்பியவர்களுக்கு நிச்சயமாக பரிபூர்ண வாழ்வு கிடைக்கும். இது பலருக்கு சென்றடைய வேண்டும் என்று நம்புகின்றவர்கள், விரும்புகின்றவர்கள் நிச்சயமாக ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அவதார கதை தொடர்ந்து இந்த சாணான் யூடியூப் சேனலில் வந்து கொண்டிருக்கும். வரும் ஐயா ஒன்று.